வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. சமீபத்துல வெளியான கூலி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க கருத்தை சொன்னாலும் பாரி அவர்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத இன்னைக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வணக்கம் பாரி. வணக்கம். ஏங்க முதல்வரே ரிவ்யூ கொடுக்குறாரு, நீங்க கொடுக்க கூடாதா? நம்மளா ஏற்கனவே கொடுத்துருக்கோம். நீங்க போய் பாக்குறீங்க, இன்னொருத்தவங்க எல்லாம் போய் பாக்குறாங்க. அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போய் அதுக்கு முன்னாடி நீங்களாம் படம் ரிலீஸ் ஆகி போய் பாத்தீங்க. அவருக்கு ஸ்பெஷலா கூப்பிட்டு பண்றாங்க. உங்களுக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப ஜாலியா இருக்கீங்க, ஃப்ரீயா இருக்கீங்க, இந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்ல. யார சொல்றீங்க நீங்க? அவரை தானே சொல்றீங்க? உங்களை சொல்றேங்க. அவரை சொல்ல முடியுமா? அவரை சொன்னோம்னா ஏதாவது கேஸ் போட்டுருவாங்க, இல்ல நம்மளையும் தூக்கி கொண்டு போய் ஜெயில வச்சு அடிக்கடி அடிப்பாங்க. தேவையாப்பா? இல்லைங்க, அவங்க சொந்தக்காரங்க, அதனால ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதனால அந்த பவர் ஹவுஸா போயிட்டு அவரோட ரிவ்யூ சொன்னா நல்லா இருக்கும். இல்ல, எனக்கு என்னன்னா அந்த படத்துடைய பேரே கூலி. சரி, கிட்டத்தட்ட கூலிக்கான உயர்வு வேணும், அதிகமா வேணும்னு சொல்லிதான் இங்க மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அது கனெக்ஷன் கூட அவங்களுக்கு ஆகல. அது ரெண்டாவது சரி இப்படி போறோமே, படம் பார்க்க போறோமே, ஏதாவது முக்காடு கிக்காடு போட்டு போறது, இல்ல இந்த பருதா கிருதா போட்டு போறது, இந்த மாதிரி மூஞ்சியை மறைச்சிட்டு போறது, இல்ல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் மாஸ்க் மாதிரி ஏதாவது போட்டு போனா இவர் தான் போறாரு வராருன்னு தெரியாம இருக்கலாம். சரி, ஆனா வெளிப்படையா வேற போஸ் வேற கொடுத்துட்டாப்புல. அதை பெருமையா வேற நம்ம அவர் பேர் என்ன, அந்த டைரக்டர் இவர் லோகேஷ் கனகராஜ், அவர் பெருமையா வேற போட்டு விட்டாரு. ஏதாவது கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? கான்சிக்வன்ஸ் என்னென்ன ஆகும்னு. நாடு அந்த நீரோ மன்னர்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, இது வாசிட்டு இருந்தான்ட்டு. அதை விட மோசமா இருக்குது இந்த நிகழ்வுலாம். ஒரு விதத்துல இது நன்மை. ஏன் அப்படின்னா, திமுகனா என்ன, திமுக ஆட்சினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக மக்களிடம் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார். அதை பார்த்திருந்தாவே உங்களுக்கே தெரியும். இப்ப இன்னைக்கு நம்ம கூலி படத்தை பத்தி சத்தியமா பேசல, ஏன்னா நான் பார்க்கல. எனக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டு நீங்க போய் தனியா பாத்துட்டீங்க. உங்களுக்கு நான் நன்மை செஞ்சிருக்கேன். அதுல ஒரு டயலாக் வரும், நீங்க நன்மை செஞ்சதுதான் பார்த்தேனே நானு. வீடியோல கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு பாசிட்டிவா சொல்லிவிட்டேன். கடைசி நேரத்துல படம் சுமாரா இருக்கு. விஜய் ஃபேன்ஸ் பண்ண வன்மதியா கக்க சொல்றீங்க? இல்ல ப்ரோ, அதுல ஒரு டைலாக் சொல்லுவாரு அவரு, நீ ஏமாந்துட்டேன்னு நினைக்காத, தப்பிச்சிட்டேன்னு அப்படின்னு ஒரு டைலாக் சொல்ல. அதே தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க பாக்கல, ஏமாத்திட்டேன்னு நினைக்காதீங்க, தப்பிச்சிட்டீங்கன்னு நினைங்க. சரி, இது இந்த கூலி படத்துக்குள்ள போயிட்டு நம்ம இப்ப நம்ம பேசுறது உண்மையிலேயே சீரியஸான கண்டென்ட் இது. ஏன்னா ஒரு விஷயம் நான் சொல்றேன், இந்த தூய்மை பணியாளர்களுடைய இந்த போராட்டம் என்பது நிச்சயம் வெற்றி பெறுமா அப்படின்னா வெற்றி பெறாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பத்துல இருந்தே தெரியும். நான் என்னோட பதிவுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். இட்ஸ் பாயிண்ட்லெஸ் காஸ் அப்படிங்கறதுலதான் எனக்கு புரியும். பர்சனலாவும் அதான் சொன்னீங்க. ஆமா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைவேட்டைசேஷனை ஆரம்பத்துல இருந்தே எதிர்க்கணுங்கிற ஒரு உளவியலை நீங்க மக்கள்கிட்டே வளர்க்கல. இப்ப நான் என்ன கேட்கறேன், இன்னைக்கு இப்ப அடிபட்டு இருக்காங்க, பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசுறேன். கம்யூனிஸ்ட் தோழர்களா இருக்கட்டும், இல்ல மற்றவர்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்றீங்க? போயிட்டு மக்களுக்கு ஊதிய உயர்வு வேணும், அங்க அந்த குறிப்பிட்ட அந்த ராம்கோங்கிற அந்த நிறுவனம் ராம்கிங்கிற நிறுவனம் ஆல்ரெடி நிறைய முறைகேடுல சிக்கியிருக்காங்க. அவங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தை வேணும்னே அரசாங்கம் ஒரு திட்டமிட்டு அவங்களை அனுப்பிட்டாங்க. அவங்க வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க, அவங்க வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் இப்பெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பிரைவேட்டைசேஷன் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா புரோக்கர்னு ஒருத்தன் வருவானா? வரமாட்டான். கண்டிப்பா வருவான். அந்த புரோக்கரா யார் இருப்பா? அரசியல்வாதி தான் இருப்பாங்க. அரசாங்க துறைகள்ல பிரைவேட்டைசேஷன் அலோ பண்ணினா அரசியல்வாதி புரோக்கரா தான் இருப்பான். இதுதான் ஒரு புரோக்கர் அரசாங்கம் தான் இருக்கும். இப்ப திமுகங்கிறது ஒரு புரோக்கர், அப்படிதான் வரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதை ஏன் அனுமதிச்சிங்க? முதல்ல பிரைவேட்டைசேஷனுக்கு நம்மலாம் இப்ப சொல்றோம், ஒரு கொள்கையாவே பிரைவேட்டைசேஷனுக்கு எதிராக நம்ம இருக்கோம். இப்ப சென்னையில தென் சென்னை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு முழுமையாக பிரைவேட்டைசேஷனுக்கு முன்னாடியே ஆட்படுத்தப்பட்டுருச்சு. இப்ப இந்த வட சென்னை பகுதி, இந்த பகுதியில ஒரு சில பகுதிகளை தான் இப்ப திரும்ப எத்தனையோ ஜோன்ஸ் தான் திரும்ப இங்க பிரைவேட்டைசேஷன் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. சவுத் ஜோனை ஃபுல்லா பிரைவேட்டைசேஷன் பண்ணும் பொழுது ஏன் யாரும் பேசல? நம்மளுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியலையே பாருங்க. இதுதான் இங்க ப்ராப்ளம். யார் அந்த பிரச்சனையை கொண்டு நம்ம கிட்ட சொல்லியிருக்கணும்? இன்னைக்கு போராட்டத்துல போயிட்டு கம்யூனிஸ்ட் தோழர்கள் மட்டும் இல்ல, இந்த போராட்டத்துல யாரெல்லாம் போய் உட்கார்ந்தாங்களோ அத்தனை பேரும் அதுக்கு எதிராக ஏதாவது பேசிருக்கணும்ல. பேசினாங்களா? பேசுறவங்க பாடுறவங்க எல்லாருமே இன்னைக்குமே இந்த போராட்டத்துல இவங்க பண்றது, பிஜேபி எல்லாம் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, போராடுற அவங்க ஊழியர்களுக்கு ஊழிய உயர்வு எல்லாம் கொடுக்கணும், அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்ல, ஆனா பிரைவேட்டைசேஷன் நல்லது. என்ன அது? என்ன ஸ்டாண்ட் இது? ஏன்னா அவங்க பாஸ் அடிக்கணும். இதுதான் இங்க பிரச்சனை. எது ரூட் காஸ்ன்னு பார்க்கணும். இந்த ப்ராப்ளமுக்கான ரூட் காஸ் என்பது பிரைவேட்டைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் செக்டார்ஸ், கவர்மெண்ட்டுடைய வேலைகளை, அரசாங்கத்துடைய பணி. இந்த நாட்டையும் இந்த மக்களையும் சுகாதாரமாக வைத்துக் கொள்வது யாரோட பணி? அரசாங்கத்துடைய பணி. அரசாங்கம் இதற்காக நம்மிடம் வரி வாங்குகிறதா? வாங்குது. பிரைவேட் வரி வாங்குறான்?
யார் என்கிட்ட வரி வாங்குறான்? கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் என்கிட்ட வந்து இந்த உன்னோட தெருவை நான் சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு, உனக்கு குடிநீர் வந்து இந்த நேரத்துல வந்து சேர்றதுக்கு, உன்னோட குப்பையெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு காசு கொடுப்பா, காசு கொடுப்பா, காசு அப்படின்னு சொல்லி வரியை வாங்கிட்டு போறீங்க. இந்த வரியை வாங்கிட்டு யார் அந்த வேலையை செய்யணும்? அரசாங்கம் செய்யணும். அரசாங்கம் ஆட்களை வேலைக்கு அமர்த்தி அவங்கள சரியா வேலை செய்யறாங்களான்னு மேற்பார்வை செய்து அவங்க மூலயமாக நாட்டை சுத்தமா வச்சுக்கணும். ஆனா இந்த அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? ஆரம்பத்துல இதான் பண்ணிட்டு இருந்துச்சு. என்னவங்க பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, நடுவுல இந்த தூய்மை பணியாளர்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு வண்டி வேணும்ல, அந்த வண்டி அவங்கள வாங்க முடியும்? அவங்க அரசாங்க ஊழியர்கள், வண்டி கொடுக்கறது இல்லை. அப்ப என்ன ஆகும்? வண்டி இல்லாதனால அவங்களால குப்பையை வந்து சரியா எடுத்து கொண்டு போய் போட முடியாது. அப்ப என்ன பண்ணா, இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. நீங்க இந்த காட்சியை வந்து சென்னையில இருக்கக்கூடிய நிறைய பேரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய துணி மாதிரி ஏதாவது வச்சு அதுல எல்லாம் குப்பையை போட்டு இழுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க தரையில, பாத்தீங்களா? இல்ல சாக்கு பையை போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இதுதான் எக்யூப்மெண்ட்ஸா? இன்னைக்கு வாகனங்கள் வண்டி எல்லாம் வந்து பிரைவேட் கம்பெனிக்காரன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு பேட்டரி ஆட்டோ லோட்டில் வச்சுக்கலாம். இப்ப ஏன் இதை வந்து அரசாங்கம் அன்னைக்கு பண்ணல? அரசாங்கம் நினைச்சா பண்ணிருக்க முடியும். ஏன் அரசாங்கம் பண்ணல? அப்ப அரசாங்கத்துறை வேலை என்ன? வெறும் காவல்துறையை வச்சுக்கிட்டு காவல்துறை மூலமா மக்களை அடிச்சு கொடுமைப்படுத்துறது அரசாங்கத்துடைய வேலையா? இதுதான் வேலை. குப்பை போடுறாங்களா, குப்பையை பொறுக்கிறதே அரசாங்கத்துடைய வேலை. அதுக்கு ஆளுகளை நியமிச்சு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து. ஏன்னா அந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள்லாம் பெரிய விஷயம். காரணம் என்னன்னா, இப்ப நீங்க கொஞ்சம் யோசிங்க. கொரோனா டைம்ல நம்ம எல்லாம் வந்து என்ன பண்றோம்? வீட்டுக்குள்ள இருந்தோம். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? கண்டிப்பா உங்க வீட்டுல இருந்து எல்லா கழிவுகளும் வெளியில வந்துட்டு தான் இருக்கு. நீங்க சமைக்கிற கழிவுல இருந்து உங்களோட வீட்டுல உங்களுக்கு கொரோனா அஃபெக்ட் ஆயிருக்கலாம், அஃபெக்ட் ஆகாம இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டிருக்கலாம். என்ன எதுவாக இருந்தாலும் அந்த ரிஸ்க், அவங்க உயிரையே பணையம் வச்சுதானே அந்த நேரங்கள்ல தொடங்கி எல்லா நேரங்களையும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்குமே ஒரு டிரைனேஜ் பிளாக்கேஜ் நம்ம சென்னையில அந்த பிளாக்கேஜ் எல்லாம் சொல்லவே தேவையில்லை. பல முறை நடக்கும். ஏன்னா நம்மளோட சிவில் சிஸ்டம் அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க. அப்ப அத்தனை பேரு உங்களுக்கே தெரியும், பப்ளிக் இதுக்குள்ள இறங்கி அங்க உள்ள விஷவாயு தாக்கல் பட்டு இறந்தவர்களோட எண்ணிக்கை வந்து அளவுக்கு அதிகம். அப்ப அவங்க உயிரை பணைய வச்சு செய்யக்கூடிய ஒரு வேலை. அப்ப அவங்களுக்கான அந்த ஜாப் செக்யூரிட்டி யார் கொடுக்க முடியும்? அரசாங்கம் தான் கொடுக்கணும். அரசாங்கம் தான் இதெல்லாம் பார்க்கணும். ஆனா அரசாங்கம் பார்க்க வேண்டிய ஒரு துறை, மிக முக்கியமான துறை, அரசாங்கம் கையில இருக்கக்கூடியது. இதை எல்லாத்தையும் கொண்டு போய் பிரைவேட் கூட ஒப்படைக்கிறீங்க. இங்க பாருங்க, எதெல்லாம் மக்கள் பயன்படுத்துறாங்களோ அது எல்லாமே பிரைவேட். யார போய் கேட்பீங்க நீங்க? பதில் சொல்ல மாட்டானே. எப்படி யார்கிட்ட கேட்க முடியும்? நீங்க அரசாங்கத்திலே காசு கொடுக்குறீங்க. இப்போ ஒரு பொருள் ஒருத்தவங்கிட்ட இருந்து வாங்குறீங்க. அந்த பொருளை வந்து அவங்ககிட்ட தானே, உங்ககிட்ட இருந்து வாங்கினப்பா, நீ தான் பொறுப்புன்னு சொல்லணும்ல. ஆனா என்கிட்ட இருந்து வாங்கல, அவர்கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னு ஒருத்தனை கை காமிச்சானா அது எப்படி ஏத்துக்க முடியும்? அதை தான் இப்ப நீங்க அரசாங்கம் பண்ணிட்டு இருக்குது. அமேசான் நிறுவனம் பண்றதை அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு, தமிழக அரசாங்கம் பண்ணிட்டு இருக்குது. பொருளை அடுத்தவங்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறது பண்றது என்னது? அப்ப பிரைவேடைசேஷன்ங்கிற ஒரு ரூட் காஸ், இந்த இதை புடுங்கி எறியணும் தமிழர்கள். நம்ம சொல்றோம், நான் இயக்க ஆரம்பிக்க போறேன், எல்லாமே நடக்க போகுது. தெளிவா இப்ப சொல்றேன், பிரைவேட் செக்டார்ஸ அரசாங்கத்துடைய பணிகளுக்குள்ள அமர்த்த கூடாது. அது உங்களோட ஒரு கொள்கையாவே பிரைவேடைசேஷனுக்கு நம்ம எதிராகத்தான் இருக்கணும். அரசாங்கத்துடைய சேவைகளை, அதாவது போக்குவரத்தா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு மக்களுக்கு சொல்ற கல்வியாக இருக்கட்டும், இல்ல வந்துட்டு மக்களுக்கு தேவையான சுகாதாரத்தை சார்ந்த சில விஷயங்களா இருக்கட்டும், ரோடு, இந்த மாதிரி அரசாங்கம் என்ன சொல்லி வரி வாங்குதோ அதை செய்வதற்கு அரசாங்கம் தான் இருக்கணும். அதை பிரைவேட் கிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்கறது, இது கொடுக்கறது, அது கொடுக்கறது. இன்னைக்கு ரோடு எந்த அளவுக்கு கேவலமா இருக்கு கேட்டா அரசாங்கம் என்ன சொல்லும்? யார் மேல பழிய போடும்? கான்ட்ராக்டர் கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? எவ்வளவுதான் எங்களுக்கு பட்ஜெட் கொடுத்தாங்கன்னு. இப்ப யார் மேலே பழி விழுகுதா? இந்த போட்ட அடுத்த நாளே கேவலமா இருக்கு பாரு. சில இடத்துல போடாமையே போட்டதுன்னு சொல்லிலாம் முடிச்சுட்டு இருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஒரு ஊர்ல கவர்மெண்ட் எதாவது கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க, கிணறு வெட்டியிருக்காங்க. என்ன தெரியுமா பண்ணிருக்கேன்? கிணறே வெட்டல, மேல வெறும் சிமெண்ட்டை போட்டு போர் போட்டதான் கணக்கு. போரோட அளவு எவ்வளவுமே இவ்வளோ. கம்பி விட்டு ஒருத்தர் காட்டுறாரு, இந்த பாருங்க வீடியோ இருக்கு. வீடியோல ஒருத்தர் மீடியாவை கூப்பிட்டு அந்த இடத்த மட்டும் நான் மறந்துட்டேன், அது வீடியோ இருக்கு ஆனா ஆன்லைன்ல போட்டு வச்சு எல்லாம் போட்டிருக்காங்க. வெளியில இருந்து போட்டோ எடுக்கிறதுக்கு, வெளியில இருந்து போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா போர் போட்ட மாதிரி இருக்கும். அந்த ஓபன் பண்ணிட்டு உள்ள கம்பியை விடுறாரு, இந்த ஒரு அடிக்கு போகுது. ஒரு அடிக்கு போர் போட்டு இது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை அரசாங்கம்ங்கிற பேர்ல. ஏதாவது அங்க கைது நடவடிக்கை நடக்குதா? ஏதாவது பிரச்சனை ஆகுதா? ஒன்னும் ஆகல. அப்ப நான் சொல்றேன், பிரைவேடைசேஷனை எதிர்க்காம, பிரைவேடைசேஷனுக்கு ஒரு முடிவு கட்டாம இது சாத்தியம் இல்லை. நான் ஏன் இதை திரும்ப சொல்றேன்னா,
நீங்க இன்னைக்கு வந்து சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த குப்பையை எடுத்துட்டு போறது, இதுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு இதுல பிரச்சனைன்னு சொல்றீங்க. நாளைக்கு குடிநீர்ல இந்த பிரச்சனை வருது, ஒண்ணும் பண்ண முடியாது. மெட்ரோ வந்து பிரைவேட் பண்ணிட்டு இருக்கு. நாளைக்கு அந்த தண்ணி நல்லா இல்ல அந்த தண்ணியில ஏதாவது ஒரு கலக்கக்கூடாத கெமிக்கல்ஸ் கலக்குறாங்க, அந்த தண்ணியில வந்து ஓவர் குளோரின் இருக்குது, ஏதோ ஒண்ணு இல்ல புளோரைடு கண்டென்ட் அதிகமா இருக்குது, தண்ணியே தரதே தடைப்பட்டுச்சுன்னா, தண்ணி தரது தடைப்படுது. உங்களுக்கு இப்ப எலக்ட்ரிக் பில்லே வந்து மேல இங்கேயும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அதே போல தண்ணி பில் அதிகமா நீ யூஸ் பண்ணிட்டேன்னு வந்து உங்ககிட்ட தப்பா மீட்டர் கட்டா யார்கிட்ட போய் நிக்கிறது? நான் கொடுக்கலன்னா கட் பண்றோம், அவ்வளவுதான். யார்கிட்ட போய் நிக்கிறது? இது எவ்வளவு பெரிய ஒரு அநாகரிகம், அயோக்கியத்தனம் இல்லையா இதெல்லாம்? ஒரு அத்தியாவசிய தேவை இல்லையா நீரு? அந்த அத்தியாவசிய தேவைக்கு நான் வரி கட்டுறேன், இயற்கையா கிடைக்கிற தண்ணி, அதை பிரைவேட் பண்ணி வச்சிருக்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆணி வேற புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆணி வேறு தான் பிரச்சனை, பிரைவேட்டைசேஷனே பிரச்சனை. ஸோ இந்த இடத்துல பிரைவேட்டைசேஷன் நல்லதுன்னு ஒரு பக்கம் நினைச்சிட்டு ஐயோ இப்படி போய் கொடுமைப்படுத்துறாங்களேன்னு நினைக்காதீங்க. பிரைவேட் உள்ள வந்துட்டானா இது நடக்கும். ஏங்க ஐடி கம்பெனில வேலையை விட்டு தூக்கணும்னு என்னங்க பண்ணா? இல்ல அதேதான் இவங்களுக்கு ஈக்குவேட் ஆகுது பாத்தீங்களா? ஐடி ஊழியர்களும் தூய்மை பணியாளர்களும் ஒரே மாதிரிதான் வந்து அதேதான் கார்பரேட் அப்படிதான் எல்லாருமே. அவனை பொறுத்த வரைக்கும் மனுஷங்கிறதே ஒரு ரிசோர்ஸ், அவன் ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்றானே, இதை விட ஒரு அயோக்கியத்தன உலகத்துல எதா இருக்கா? ஹியூமன்ஸ் ரிசோர்ஸா? அவனோட பார்வையில கேட்டில் மாதிரி. ஹியூமன் இஸ் எ ரிசோர்ஸ். எப்படி ஒரு கேட்டில் ரிசோர்ஸோ, எப்படி ஒரு கல்லு மண் ரிசோர்ஸோ, அது மாதிரி ஹியூமன் இஸ் எ ரிசோர்ஸ் அவனை பொறுத்த வரைக்கும். அந்த ரிசோர்ஸுக்கு வந்து உணர்வு இருக்கக்கூடாது, அந்த ரிசோர்ஸுக்கு வந்து செக்யூரிட்டி இருக்கக்கூடாது, வேலை செய்யற வரைக்கும் அதுக்கு சம்பளம். அது வேலை செய்யல அப்படின்னா சம்பளம் இல்லை, எந்த உத்தரவாதமும் கிடையாது. உன் டியூட்டியில இறந்துட்டா போயிட்டீங்கன்னா அது இல்லைன்னு சொல்றதுக்கு தான் அவன் 10 பேர் யோசிப்பான். டியூட்டியில சாவலைன்னு சொல்றதுக்கு 10 பேர் யோசிப்பான். உன் மேல ஃபால்ட் தூக்கி போறதுக்கு ஒரு 1000 தடவை யோசிப்பான். அவன் ஏன் அவனுக்கு நஷ்டம் கொடுக்கணும்? அவன் ஏன் அவனை பாத்துக்கணுமா? அவனுக்கு என்ன? அவன் பிசினஸ் மேனுங்க, ஹியூமனிடேரியன்ல அவன் பிசினஸ் மேன். அவன் வந்து மக்களோட கழிவை மக்களை அப்புறப்படுத்துறதுக்கு மக்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு முதலாளி. இப்ப கவர்மெண்ட் என்ன நினைக்கும்? ஒரு மனித கழிவை மனிதன் அள்ளக்கூடாது, அது வந்து ஒரு பேர் அவலம், அந்த அவலத்தை மாத்துறதுக்கு நம்ம ரோபோட்ஸை கொண்டு வருவோம், அதுக்கு இவ்வளவு கோடி ஆகுது, இதுக்கு அதுக்கான ரிசர்ச்சை வந்து கொண்டு வரதுக்கு இவ்வளவு லட்சங்கள் செலவாகும், இவ்வளவு பேர் அதுக்கு ஒர்க் செய்யணும், பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி இருக்கு. இதெல்லாத்தையும் மீறி அரசாங்கம் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்துச்சு. நீங்க ஞாபகம் இருக்கா? ஒரு சில ரோபோட்ஸ்க்குலாம் கவர்மெண்ட் வந்து காசு கொடுத்து பண்ணிருந்தாங்க. பிரைவேட் அதை வாங்கி யூஸ் பண்ண அவனுக்கு தலையிலுத்தா? அதை விட கம்மியான வேலையில மனுஷன் வேலைக்கு வரானா அவனை மனுஷனை தானே போட்டு வேலைக்கு வாங்குவான். புரியுதுங்களா சொல்றது? ஒரு சமூக அவலமும் இதுல இருந்து நீங்கும் இல்லையா? அதை பத்தி கவலை அவனுக்கு என்னங்க? சமூக அவலத்தை பத்தி கவலை தான் இருக்கா? இப்ப நான் கேட்கிறேன், சமூக அவலத்தை பத்தி கவலை இப்ப இந்த அரசாங்கத்துக்கு இருக்கா? இந்த புரோக்கர்ஸ் இருக்கா? இது அரசாங்கம் கிடையாது, புரோக்கர்ஸ். அப்படித்தானே சொல்ல முடியும். ஒரு முதலாளி இருக்கான், அந்த முதலாளிக்கு எதிராக தொழிலாளர்கள் போராட்டம் செய்யறாங்க, அந்த முதலாளிக்கு ஆதரவாக ஒருத்தன் வந்து அந்த மக்களை அடக்குறாங்கன்னா அவன் பேர் கண்காணி, டாஸ்க் மாஸ்டர். கண்காணி தமிழ்ல சொல்லுவான், கண்காணி. கரெக்ட். அந்த கண்காணிங்கிறது ஒரு புரோக்கர் தொழில், ஆளு பிடிச்சு கொடுக்குறது வேலை. அதைத்தான் இன்னைக்கு அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. இதுல வேற திமுக ஆதரவாளர்கள்லாம் ஒரு சப்போர்ட் வேற. திமுக அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்கும். எப்படி உத்தரவாதம் கொடுக்கும்? எவனோ கொடுக்குற சம்பளத்துக்கு எப்படி உத்தரவாதம்? இதுதான் சொல்லி இந்த போராட்டமே பாயிண்ட்லெஸ். ஓப்பனா சொன்னா இது பாயிண்ட்லெஸ். எப்படி கொடுக்க முடியும்? ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு லூசிங் காஸ்ட்காக போராடி இருக்காங்கன்றீங்க. புரிதல் இல்லைங்க மக்களுக்கு. நான் அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த போராட்டத்துல இவங்க உசுப்பேத்தி விடுறதுக்கு பல கட்சிகள், அந்த மக்களோட போராட்டத்தை உசுப்பேத்தி விடுறதுக்கு பல கட்சிகள். ஓப்பனா சொல்லுவா, இதுக்கு ஒரே தீர்வு என்ன தெரியுமா? நான் சொல்றேன், அந்த மக்கள்லாம் சேர்ந்து இந்த கார்பரேட்ஸ்க்கு நான் வேலை செய்ய மாட்டோம், இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும். ஓப்பனா சொல்ல இதுதான் ஒரே சொல்யூஷன். அதை ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுங்க, முழுக்க ஜனநாயக முறையில அது ஒரு ட்ரஸ்டா மாத்தி, அந்த ட்ரஸ்ட் மூலியமா ஒரு கம்பெனியா மாத்தி, உங்களுடைய மக்கள் எல்லாம் ஒரு கம்பெனியா மாறுங்க. அந்த கம்பெனியை பெட் பண்ண சொல்லுங்க. அதாவது ஒரு பெட் பண்ற மாதிரி. இதுதான் ஒரே சொல்யூஷன், வேற ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு. அப்ப எவ்வளவு உங்களுக்கு சம்பளம் வேணுமோ அதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி, அதுக்கு அந்த அப்புறம் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கெல்லாம் எவ்வளவு காசு வேணுமோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி, இதை எங்களால செஞ்சு தர முடியும். இதன் மூலியமா, இந்த கம்பெனி மூலியமா நீங்க லோன் கூட வாங்குங்க. நாங்க இது இந்த மாதிரி பிசினஸ் பண்ண போறோம், இதுல இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் இருக்கு, உங்ககிட்ட தானே வரானோ. இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இதுதான் ஒரே சொல்யூஷன். நான் இந்த மாதிரி யோசிச்சேன் நீங்க சொல்ற மாதிரி. பட் எக்ஸாக்ட்லி நீங்க சொல்ற மாதிரி இல்ல. ஆனா இந்த வேலையும் நான் பண்றேன்னு வரதுக்கு வட மாநிலத்துல இருந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்களே பாரி. நான் தான் சொல்றேன், ஒரு புரோக்கர் உட்கார வச்சிருந்தீங்கன்னா புரோக்கர் அப்படித்தான் வேலை செய்வாப்புல. ஸோ மக்களுக்கு யாருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்? நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். பிரைவேடைசேஷனுக்கு எதிராக நம்ம பேசணும். நான் ஏன் நம்ம பேசணும்னு சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் தூய்மை பணியாளர்கள் அல்ல. இதுல நீங்களும் நானும் டைரக்டா பாதிப்படைய போறது இல்ல.
ஆனா பிரைவேடைசேஷனை நீங்க அலோவ் பண்ணும் பொழுது நீங்களும் நானும் வேற ஏதோ ஒரு விஷயத்துல பிரைவேடைசேஷனால பாதிப்புக்குள்ளாகும். அது எய்தர் எலக்ட்ரிக் போர்டா இருக்கட்டும், இல்ல வந்து வாட்டரா இருக்கட்டும், இல்ல ரோடு சிஸ்டமா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், பிரைவேட்டால நீங்களும் நானும் ஏதோ ஒரு விஷயத்துல பாதிப்புக்கு உள்ளாவோம். அதான் சொல்றேன், ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் செய்ய வேண்டிய பணிகளை பிரைவேட்டுக்கு கொடுப்பது என்பதே ஒரு முறையற்ற வேலை. அதை செய்ய தொடங்கினார்கள் என்றால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மக்கள் நலனை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். மாறாக அவர்கள் தரகர்களாக தான் இருப்பார்கள். தரகு வேலை தான் இந்த அரசியலாக இருக்கும். சோ தரகர்களை தான் நீங்க தேர்ந்தெடுத்துட்டு இருப்பீங்க. தரகர்கள் தான் உங்களோட நீங்க வேலை செய்யாம அடம் பிடிக்கும் பொழுது ரவுடிகளை கொண்டு வந்து அடிப்பாங்க. இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. அதாவது கொத்தடிமைத்தனம் மாதிரி பண்ணுவாங்க. ஆமாங்க. நான் என்ன கேக்குறேன், பாத்தீங்களா வீடியோஸ்? நைட்டோட நைட் யாரு வருவா? திருடன். காவல்துறை வருது. தமிழக காவல்துறை நைட்டு வருது. ஏன் காலையில வரல? ஏன்னா மீடியா கவரேஜ் இருக்கும், மக்கள்லாம் எனக்கு இருட்டில் நட வேலைன்னு ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டிருப்போம். நீங்க செய்யறது சட்டத்துக்கு படி சரியான செயலாக இருந்தால் பகலிலேயே செய்யலாமே. அப்ப சட்டத்துக்கு புறம்பா நாம் செய்ய போகிறோம் என்பது இவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனா தூண்டி விடுற முதலாளியை தானங்க நம்ம கேட்கணும். இவங்க ஜஸ்ட் ஒரு தூண்டி விடுற முதலாளி இல்லைங்க, தூண்டி விடுற புரோக்கர்ஸ். சரி, புரோக்கர் தானே. 2 புரோக்கர் வெளியில போகும்போது கையை காமிச்சிட்டு போனாங்கன்னு அங்க இருக்க பார்த்தவங்க சொல்றாங்கல்ல. அமைச்சர் சேகர் பாபுவும் மேயர் பிரியாவும் 2 பேரும் இப்படி கையை காமிச்சிட்டு போனாங்களா? அப்படி என்னது அவங்க இருக்காங்க இப்படி கை காமிச்சிட்டு போறாங்கன்னு சொன்னாங்களே, அப்படி போறாங்க. சினிமால காமிக்கிற மாதிரி அவங்க அப்படியே பார்த்து முறைச்சிட்டு கார்ல ஏறி 2 பேருமே ஒரே கார்ல போறாங்க. அதுக்கு அடுத்த 10 நிமிஷத்துலயே இது நடக்குது பாரு. அது என்ன நடந்துச்சுங்கிறதே மக்கள்கிட்ட சொல்றோம். எவ்வளவு போலீஸ் இருக்குன்னு பாத்திருப்பீங்க. அந்த போலீஸ் டு மக்கள் ரேஷியோவே ரொம்ப அதிகம். ஏன்னா 800 தான் அவங்க ஃபுல் ஆயிட்டாங்க. எங்க பார்த்தாலும் காக்கி. அதான் அது நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா போட்டோ பாத்தீங்கன்னா இவங்களை விட ஒரு 3 மடங்கு அதிகமான போலீஸ் ஃபோர்ஸ் வந்து இறக்கிருக்கீங்க. அதை இறக்கிட்டு அதுக்கப்புறம் இரவு நேரத்துல அவங்கள காலி பண்ண சொல்றீங்க. இதுல நீதிமன்றத்துக்கும் ஒரு பங்கு இருக்கு. நான் அதை கடைசியா வரேன். வந்து அவங்கள காலி பண்ண சொல்றீங்க. அவங்க வந்து இல்ல எங்களோட கோரிக்கை நிறைவேறாம நாங்க போராட்டத்தை முடிய மாட்டோங்கிறோம். இல்லைங்க உங்களை வாலண்டியர் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், உங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க, நீங்க வந்துதான் ஆகணும்னு சொல்ல போறீங்க. அதையும் மீறி வரல அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து இஷ்யூ ஆகும், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகும். உங்களுக்கு கோர்ட் வந்து உங்களை அப்புறப்படுத்த சொல்லியிருக்கு, நீங்க வந்து நகருங்கன்னு சொல்லணும். ஒன்னு சொல்றேன் பாருங்க, இதை நீங்க ப்ராப்பரா சொன்னீங்கன்னா அந்த மக்கள் தானாவே நகர்ந்துருவாங்க. நகர்ல அப்படின்றது நகர்லன்னு எங்க பேச்சுக்கே இடம் இல்லை. நகர்ந்துருப்பாங்க, கொஞ்ச நேரம் முரண்டு பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இல்லைங்க எல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா வந்து கோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க, நீங்க அதுக்கப்புறம் கூட வந்து திரும்ப வந்து நீங்க இது பண்ணிக்கோங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மக்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நகருவாங்க. அப்படியெல்லாம் நடந்திருக்காது. அது அந்த மாதிரி பேச்சுவார்த்தை எல்லாம் எந்த ஒரு இதுவும் நீங்க பாத்தீங்களா? அந்த இல்ல ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்த மாதிரி ஏதாவது வீடியோ ஒண்ணு நேரா போய் மேன் ஹேண்டில் பண்ணிட்டாங்க. போன உடனே அங்க லத்தி வச்சு அடிக்கிறது, பெண்களை போட்டு சொல்ல முடியாத சில விஷயங்களையும் அங்க காவல்துறை செய்ததாக தகவல்கள் வருகிறது. நெஞ்சில போட்டு மேய்ச்சிருக்காங்க பாரு. ஆண்களுக்கு தாங்க நெஞ்சு, பெண்களுக்கு அது நெஞ்சு கிடையாது. அப்ப பெண்களை வந்து என்ன செய்யக்கூடாதோ அதுல ஒரு காணொலி பார்த்தேன். யாரு அந்த பெண்மணின்னு தெரியல, ஒரு கருப்பு சட்டை போட்ட ஒரு பெண்மணி, அந்த போராட்ட காலத்துல இருக்கிறவங்க, வளர்மதியா இல்ல வேற பெண்ணான்னு எனக்கு தெரியல, முகம் பார்க்கல. அந்த பெண்ணுடைய டிஷர்ட்டை ஒரு பக்கமா இழுக்கிறாங்க. ஒரு டிஷர்ட்டை, ஒரு பெண்ணுடைய டிஷர்ட்டை ஒரு பக்கமா இழுத்தா அது என்ன அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாதா? இழுக்கிறவங்க ஆண்கள். இந்திய சட்டத்துல ஒரு பெண்களை ஹேண்டில் பண்றதுக்கு பெண் காவலர்கள் தான் வரணும், ஆண்கள் வரக்கூடாது. எதுக்கு இவங்க வந்தாங்க? இதுல அந்த காவலர்களோட முகங்கள் எல்லாமே பதிவாகி இருக்கு. ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா? நீதிமன்றம் ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா? ஒரு பெண் என்றும் பார்க்காம காவல்துறை இந்த மாதிரி ஒரு அராஜக போக்கை வந்து செய்யுது. சரி, அங்க அந்த மக்களை வந்து எவ்வளவு அளவு தப்பாடுது, அதை அடிக்கிறது உதைக்கிறதெல்லாம் அப்படி வீடியோல இருக்கு. மக்களாகிய நாம் என்ன பண்றோம்? குறைஞ்சபட்சம் கண்டனங்களை தெரிவிக்க முடியாது அவங்களால. போய் கூலி படம் பார்த்துட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்குதுங்க. என்ன பண்றது? எனக்கே அப்ப முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். அதுதாங்க நான் சொல்றேன். இதுதான் மக்களோட நிலைமை. கண்ணு முன்னாடி ஒரு பெரிய அவலத்தை வந்து ஒரு மக்களுக்கு வந்து நிகழ்த்த முடியுது அரசாங்கத்தால. அந்த அரசு எந்திரமே ஒட்டுமொத்தமா எதிராக நின்று இப்ப அவங்க என்ன தப்பா கேட்டுட்டாங்க? இது உங்களுக்கு தெரியும், கார்பரேட் கம்பெனிஸ் இப்படிதான் செயல்படும், அதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. நான் அதை சொல்லிட்டேன். ரூட் காஸ் ப்ராப்ளமே வந்து பிரைவேடைசேஷன், அதுக்கு எதிராகவே தான் நம்ம செயல்படணும். ஓப்பனா சொன்னா இந்த மக்கள் யாரும் அவர்களுக்கு வேலைக்கு போக மாட்டோம்னு சொல்லி ஒட்டுமொத்தமா நிக்கணும். ஆனா அது அப்படி சாத்தியம் இல்லை. அது சைட்ல போயிருவாங்க. அதுதான் அந்த மக்களோட ஏழ்மையை பயன்படுத்தி அவங்களை ரொம்ப சுலபமா அடிக்க முடியும். நீங்க இல்லைன்னா வடக்கனை கொண்டு வந்துருவோம்னு மிரட்ட முடியும்.
புரியுதா? இதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த வடக்கனுங்க வந்து இங்க நம்ம தமிழ்ல இளைஞர்களை கொலை பண்ணா கூட பாலியல் ரீதியாக கொலை பண்ணான்னு சொல்லி வாய் கூசாம பொய்ய புழுக்க முடியும், புழுத்து தள்ள முடியும் வாயில. இந்த சரவணன் இஷ்யூ தானே சொல்றீங்க? கொஞ்சம் கூட வாய் கூசாம சிசிடிவி இருக்குது, அது இருக்குது, சிசிடிவி தான் போட்டு காட்டுங்க. ஊடகத்துல எந்த ஊடகத்திலும் சிசிடிவி வரல. என் மக்கள் போராடும் போது அங்க சிசிடிவி இல்லைன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. சிசிடிவி இருக்குது, பொண்ணை வந்து சின்ன பொண்ணுன்னு சொல்றீங்க, அது மைனர் பொண்ணா? என்ன ஆதாரம் காட்டுங்க. அந்த பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் காட்டுனீங்களா? 17 அழுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. மைனர் பொண்ணுங்கிறதுக்காக 17 டேட் ஆஃப் பர்த் என்ன? அந்த பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் என்ன காட்டுங்க. அப்ப இவங்க நினைச்சா கூட்டமா கும்பலா சேர்ந்து கொலை செஞ்சிருக்கானுங்க. ஆனா ஒரு ஆளும் அவங்க பொண்ணுங்களும் சேர்ந்து பண்ணாங்க, அதுவும் செல்ஃப் டிஃபென்ஸ்ல பண்ணாங்கன்னு சொல்லி கேஸ யாருமே கொலையாளிகள் சிக்காத மாதிரி வட இந்தியர்களுக்கு ஆதரவா கேஸ இவங்களால மாத்தி எழுத முடியுது அப்படின்னா, அதுவும் எஃப்ஐஆர்ல இல்ல, இதெல்லாம் ஊடகத்துல வந்துகிட்டு இருக்கு செய்தியா. எஃப்ஐஆர்ல வேற, ஊடகத்துல வேற. என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? காவல்துறையுடைய செயல்பாடுகள் வந்து ஏதோ வந்து ஒரு அந்த பெரிய பெரிய கேங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது என்னது நம்ம சொல்லுவாங்களே, சிண்டிகேட், அது மாதிரி போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுடைய காவல்துறைங்கிறது காவல் சிண்டிகேட். என்ன நடக்குதுன்னே தெரியல. இதுக்கு காரணத்தோட தான் சொல்றேன். வளர்மதி ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்கள், அவர்களுக்கும் நமக்கும் மாற்று கருத்துக்கள் உண்டு. கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக மாற்று கருத்துக்கள் இருக்கு. ஆனாலும் ரொம்ப வருஷமா அவங்க அரசியல் களத்துல போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் தான். முன்வரிசையில போய் எல்லா போராட்டங்களையும் கலந்துக்கக்கூடிய ஒரு நபர். நிறைய வாட்டி கைது செய்யப்பட்டிருக்காங்க. இல்ல, கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, அவங்க வந்து 2017 கைது செய்யப்பட்டப்ப அவங்க மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுச்சு. குண்டர் சட்டத்துக்கு எதிராக ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டார். வளர்மதியை வந்து கைது பண்ணி அவங்க மேல குண்டர் சட்டம் போட்டது வந்து வன்மையாக கண்டிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டதெல்லாம் இருக்கு. அந்த ட்வீட்லாம் இருக்கு, முடிஞ்சா ஒரு காட்ட முடியும், ட்வீட் இருக்கு. அந்த வளர்மதியை கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த போராட்ட களத்துல கைது பண்ண எல்லாரையும் மண்டபங்கள்லயும் இதுலயும் போய் தான் அடைச்சிருக்காங்க. இவங்களும் அவங்களுடைய தோழி 2 பேர் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, 2 பேர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவங்க. இவங்க 2 பேரும் மட்டும் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏன் கூட்டிட்டு போன இடத்துல மஃப்டியில வந்து, அது காவல்துறை அதிகாரிகளா இல்ல திமுக காரங்களா ஒண்ணும் தெரியாது நமக்கு, மஃப்டியில வந்து இரவு நேரத்துல அவங்க 2 பேரையும் பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கை கால் முறிவு ஏற்பட்டிருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. முறிவு ஏற்பட்டு இருக்கிறதாக தகவல். அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு ரிப்போர்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும். நம்ம பார்க்கும்போது எனக்கு தெரியல. பயங்கரமா அடிச்சிருக்காங்க. ஒரு பெண் என்று பார்க்காம பெண் போலீஸ்களை விட்டு சகட்டு மேனிக்கு அடிச்சிருக்காங்க. அவங்க சொல்றாங்க காவலர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க முன்னாடி தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸ்டேஷன்ல தான் அது நடந்திருக்குது. அங்க மேல வச்சு விடிய அடிச்சிருக்கிறாங்க. தகவல் அறிஞ்சு அப்புறம் ஆட்கள்லாம் போனதுக்கப்புறம் அது கொஞ்சம் நின்றுருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்கள வந்து பயங்கரமா கை காலெல்லாம் உடைக்கிற அளவுக்கு, ஒருத்தவங்களுக்கு கையில் இந்த பக்கம் ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அதுல வாக்குமூலமே கொடுக்குறாங்க, வீடியோ இருக்கு. டைரானியா இருக்கீங்க. இது என்னங்க நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? ஃபாசிசம். இது என்ன சொல்ல முடியும்? பிஜேபி ஆட்சியை விட மோசமா இருக்குது இது. பிஜேபி ஆட்சியை விட கேவலமா இருக்குது இது. பகுத்தறிவு சிந்தனை, பெரியாரிய சிந்தனைன்னு பேசுற இதுதானா? காவல்துறை வச்சு, அதுவும் ஒரு பெண்களை, அதுவும் காவல்துறையா அடிக்கணும், நேம் பேஜோட வந்து அடிக்க வேண்டியதானே? மஃப்டியில வந்து அடையாளம் தெரியாம வந்துகிட்டு மாஸ்க் மாட்டிக்கிட்டு வந்து அடிக்கிறது என்ன மாதிரியான போக்கு இதெல்லாம்? இது எல்லாருக்கும் நடக்கும். யாருக்கு நான் இன்னைக்கு வளர்மதிக்கு நடக்குது, நாளைக்கு யாருக்கு நடக்கலாம், உங்களுக்கு நடக்கலாம், எனக்கு நடக்கலாம், யாருக்கு நடக்கும். அதெல்லாம் நடக்காதுலாம் நான் சொல்ல. ஆனா இதெல்லாம் ஒரு என்ன ஒரு தைரியம் இருக்கவங்க செய்யற வேலையா? இதெல்லாம் கேவலம். இதெல்லாம் உண்மையாவே நேர்மை இருந்துச்சுன்னா நேரடியா வா, அந்த பொண்ணோட நேரடியா வந்தாங்க. இது நீ பண்றீல, போய் இருட்டுறைகளை வச்சுட்டு பண்றீல, இதை வந்து அந்த இடத்துல பொதுத்தளத்துல பண்ண, நீ அவ்வளவு தைரியசாலி. பொதுத்தளத்துல பண்ண, யார் பண்ணாங்களோ அவங்கள சொல்றேன் நானு. இல்லங்க, எனக்கு சில விஷயம் புரிஞ்சுக்க. அப்ப இருட்டு அறையில வச்சு உன்னோட வீரத்தை காட்டுற அப்படின்னா, பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், கேவலமா இல்ல? வெக்கப்பட வேண்டிய செயல் இல்லையா அதெல்லாம்? நீங்க அடிக்கிறனால அந்த பொண்ணு அந்த கொள்கையை மாத்திட்டு போயிருப்பதா? இன்னும் ஸ்ட்ராங் தான் ஆகும், இன்னும் ஸ்ட்ராங்கா தான் வரும். அந்த பொண்ணுக்கு இன்னும் சப்போர்ட் தான் அதிகரிக்கும். இப்ப நான் சப்போர்ட் பண்றேன், அது மாதிரி சப்போர்ட் எல்லாரும் பண்ணுவான். என்ன ஒரு நாகரிகம் இதெல்லாம்? இந்த மனுஷ நாகரிகம் இதெல்லாம்? இதுக்குதான் படிச்சுட்டு வரீங்களா? இதுக்குதான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கா? இல்லைங்க, இப்போ யார் வைக்கப்படணும்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின நாள் வந்து கம்யூனிஸ்ட் தலைவர் இவர் சண்முகம் வர்றாரு. அதுக்கு முன்னாடி நாள் ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து மேடையை பகிர்ந்துக்கிறாரு. இதுதான் இரட்டை நிலைப்பாடு. வியாபாரிகள்ங்க, சிகப்பு துண்டு போட்ட வியாபாரி, கருப்பு துண்டு போட்ட வியாபாரி, வியாபாரிகள், தரகர்கள்.
நான் தான் சொல்றேன், நீ கம்யூனிஸ்ட் கோட்பாடாரு, என்ன கோட்பாடாரு, நீ தரக, வேற என்ன சொல்ல முடியும்? கோவம் வர வேண்டாம். நீ என்ன சரிங்க, மக்கள் போராடுறாங்க, அதுல வந்து அதுக்கு வந்து வேற வழி இல்ல, பிரைவேடைசேஷன்ல இந்த பிரச்சனை இருக்கு, ஏதாவது ஒரு முடிவெடுங்க. ஒன்னா பிரைவேட் கம்பெனிகளுக்கு எதிராக இருக்கணும், இல்லைன்னா அந்த கம்பெனி கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களுக்கு ஒரு இது பண்ணி கொடுக்கணும். இல்ல கம்பெனி இவ்வளவுதான் கொடுக்கணும்னா அதுக்கு பதிலாக நாங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம்னு சொல்லி அரசாங்கம் இறங்கி வரணும். இது இவ்வளவுதான சொல்யூஷனு. இந்த சொல்யூஷன்ல ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுங்கன்னு சொல்லி அழுத்தம் யார் கொடுக்கணும்? கூட்டணியில் இருக்க கட்சிகள் கொடுக்கணும். கூட்டணியில காங்கிரஸ் கொள்கை, இது கம்யூனிஸ்ட் கொள்கை, காங்கிரஸ் கொள்கை எல்லாம் நீங்க நடக்கும்போது இப்படி வேடிக்கை பார்க்கறது, ஒரு கண்டன அறிக்கை மட்டும் எழுதி கொடுத்துறது, வன்மையாக கண்டிக்கின்றோம், நீ கண்டிச்சுக்கோ. இல்ல இந்த இடத்த வந்து ஒரு புரட்சி போராளியா தங்களை காட்டிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்ட சில அக்காக்கள்லாம் வந்து டக்குன்னு காணாம போயிட்டாங்களா? அவங்களுக்குலாம் அடி விழுல? அவங்களுக்குலாம் உழுகாது. ஒரு அவங்க அடிக்கணும்னு நான் சொல்லல, அக்கா நான் சொல்றேன் இல்லைங்க, தேனோ உசுப்பேத்து விடுற அளவுக்கு தான் அவங்களுக்கு தெரியும். உசுப்பேத்து விட்டு வந்துருவாங்க எல்லாம். அடி வாங்குறது அங்க இருக்க மக்கள் தான். இதுதான் நடக்குது ஒவ்வொரு முறையும். அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், இந்த போராட்டங்கள், போராட்ட வடிவங்கள்ங்கிறதுல மாற்றங்கள் வேணும். எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் வந்து இந்த படம் பார்த்திருப்பீங்க, அந்த மணி ஹேஸ்ட்னு ஒரு நாடகம் பார்த்திருப்பீங்க. அந்த நாடகத்துல உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு மாரல் இருக்கு. என்ன மாரல் உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் ஆக்சுவலா அது அந்த ஒட்டுமொத்த சீசன்ல ஒரு மாரல் இருக்கு. ஆனா அந்த மாரலை யாருமே கிராஸ் பண்ணிக்கல. நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. அவங்க திருடுறாங்க, தப்பு தான் செய்யறாங்க, ஆனா அத மக்கள்கிட்ட புரிய வைக்கிறாங்க. அவங்க தப்பு தான் செய்யறாங்க, ஆனா அந்த தப்பும் கூட மக்களுக்கு புரிய வச்சதுக்கு அப்புறம் செய்யும் பொழுது மக்கள் அவங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க. கரெக்டா செய்தின்றீங்க, புரியுதா? மக்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும். மக்களுக்கு புரிய வைக்காம, பெரும்பான்மை மக்களுடைய சப்போர்ட் இல்லாம நீங்க நல்லதற்காக போராடினாலும் அந்த போராட்டம் தோல்வியே அடையும். ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா? கிரவுண்ட் ஒர்க்ல ஒரு 7-8 வருஷமா தொடர்ச்சியா தமிழ் தேசியவாதிகளும் மற்ற செயல்பாட்டாளர்களும் மக்களுக்கு எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், புரிதலை ஏற்படுத்தணும். அந்த புரிதலோட ஒரு ஃபயர் வரும் பொழுது எல்லாரும் வந்துருவான், ஒட்டுமொத்த மக்களும் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க இந்த விஷயத்துக்கு வாங்கலேன், புரிதல் இல்ல. நான் இன்னொன்னு சொல்றேன், அந்த போராட்ட காலத்துல இந்த மக்களுக்குமே இது யார்கிட்ட போராடுறீங்க சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? பிரைவேட் கம்பெனி உள்ள விட்டோம்னா இதுதான் நடக்கும். உங்க கையில உண்மையிலே அதிகாரம் கிடையாது. ஆனா இது யாருக்கு புரிய வைக்கணும்? சென்னை வாழ் மக்களுக்கு புரிய வைக்கணும். பிரைவேடைசேஷன்ல பிரச்சனை இருக்குங்கிறது புரியுதா யாருக்காது? புரியல, இப்போ வரைக்கும் புரியல. இப்போ வரைக்கும் பிரைவேட் கிட்ட இருந்தா நல்லா இருக்கும்னு நம்பிட்டு இருக்கிறான். கவர்மெண்ட் கிட்ட இருந்தா தான் ஒரு செயல் கரெக்டா இருக்கும். கவர்மெண்டோடைய இதுல தான் ஒரு ப்ராப்பரான நிர்வாகத்தை கட்டமைக்க முடியும், மக்களுக்கும் எந்த பாதிப்பு இல்லாம இருக்கும். இது தெரியல இன்னும் நிறைய பேருக்கு. சின்ன சின்ன குறைகளை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் செக்டாரை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில முழுக்க பிரைவேடைசேஷன் கொண்டு போய் விட்டாச்சு. அதனாலதான் சொல்றேன், இப்ப நம்ம தொடர்ச்சியா வந்து பாரிசாலன் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் பேசுறேன்னா, ஃபவுண்டேஷன் இல்லாத கட்டிடம் இடிஞ்சு விழுந்துரும். அதனால சொல்றேன், ஃபவுண்டேஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங் பண்றியோ அதுக்கு நீ எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கோ. So what you are standing forன்றத வந்து மக்கள்கிட்ட புரிதல் ஏற்படுத்தணும். இன்னும் புரியல. ஏன்னா மிஞ்சி போனா நம்ம எதுக்காக இருக்கோம்னு 1 லட்சம் பேருக்கு புரிஞ்சிருக்கும். ரெகுலரா பார்க்கணும் புரிஞ்சிருக்கும். இன்னும் 2 லட்சம் பேருக்கு இன்னும் குழப்பத்துல இருப்பான். நம்ம இவ்வளவு வருஷமா பேசி 1 லட்சம் பேரும் 2 லட்சம் பேரும் தான் புரியுது. அப்ப இந்த மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்துறது தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய அரசியல். இந்த அரசியலை தொடர்ச்சியா நம்ம செய்யணும். மக்களுக்கு ஆதரவா நிக்கிறது வேற, போறது வேற, அது நம்ம செய்யணும். அதுல வந்து மாற்றுக்கிறது இல்லை. இந்த போராட்ட காலத்துக்கு ஆதரவு கொடுக்கறது சரி, எல்லாம் சரி. ஆனா இதை வந்து அரசியல் கட்சிகள் எப்படி பாக்குறாங்கன்னு நான் சொல்லவா? மக்கள் போராடுறான், அங்க போய் நம்ம ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடணும். எல்லா அரசியல்வாதிகளும் போயிட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டு ஒரு போஸ், அங்க ஒரு மேடையை போட்டு பேசுறது. இதை பேசிட்டோம்னா அது அவங்க கடமை. இப்ப அவங்க போட்டு அடிச்சு வெளுத்திருக்காங்க. இப்ப இந்த கட்சிகள், இந்த கட்டமைப்புகள், இவங்க கிட்ட எல்லாம் பெரிய பெரிய லாயர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய போராளிகள் இவங்கலாம். நேற்று விடிய அந்த பெண்களை அடிச்சாங்கல்ல, இந்த கட்சி தலைவர்களுக்கும் தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தெரியும், அப்பயே நியூஸ் போயிட்டு இருக்கும். ஏன் அந்த போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகிடல? 1-2 பேர் தான் போயிருப்பான், அவ்வளவுதான் இருக்கும். கட்சி சார்ந்து 1-2 பேர் நல்லா இருப்பான், போயிருப்பான். ஒரு 2 பேர் 3 பேர். என்ன பண்ண முடியும்? போலீஸ் ஸ்டேஷனை மிரட்டி இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் இங்க விஷயம். இங்க இந்த பொலிட்டிக்கல் கல்ச்சரே தப்பா இருக்கு. இதை மாத்தணும். ப்ராப்பர் பாலிடிக்ஸ் வரணும். ப்ராப்பர் பாலிடிக்ஸ்னா உண்மையாவே மக்களை நேசிக்கிறவன், இந்த மக்கள் நாளைக்கு அடிபடக்கூடாதுன்னு நினைக்கிறவன், அவங்களோட போராட்டத்தை எப்படி இருந்தா அந்த மக்களுக்கும் பாதிப்பு இல்லாம அவங்க போராட்டத்தையும் வென்று பிடிக்க முடியும்னு நினைக்கிறவங்க அப்படி இறங்கணும் களத்துல. அப்ப அவங்களுக்கு வந்து இப்ப 16,000 ரூபாய் சம்பளம்
21,000 ரூபாயில இருந்து குறையுது. அவங்க எங்களுக்கு திரும்ப வேணும், இல்லைங்க அது பழைய கம்பெனி, புது கம்பெனி, ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் போடுவோம்னு சொல்லி ஐடில என்ன நடக்குதோ அதே கான்செப்ட் தான். அது பண்ணோடனே அவங்க எங்களுக்கு எப்படிங்க பத்தும், இவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்கோம், இவ்வளவு நாள் உழைப்பை கொடுத்துருக்கோம், நீ உழைப்பை கொடுத்ததெல்லாம் வேஸ்ட்டு, நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் அந்த உழைப்பை கொடுக்கணும், நீ வரலைன்னா வேற ஆளு அப்படிங்க. இதான் நடக்குது. அப்ப எங்களுக்கு பணிக்கு வந்து உறுதி கொடுங்கன்ட்டு, ஏன்னா அப்படி சொல்லி வந்ததுதான் திமுக. நாங்க உங்களை வந்து இல்லன்ட்டாங்க. சேகர் பாபு சொல்றாரு, பேசுற அந்த துணியெல்லாம் பாத்தீங்கல்ல, அந்த அவருக்கெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலகட்டத்தில் அவரும் காலடியில் விழுந்து கிடந்தார், போய் காலெல்லாம் விழுந்துட்டு இருந்தாரு. அவருக்கு இன்னைக்கு அவர் பேச்ச பாத்தீங்களா, அந்த துணியை பாத்தீங்களா? அவருக்கு ரொம்ப தான் தைரியமாச்சு. உதயநிதி அவர்களே எடுத்து பேசுறாரு. என்ன அதுக்கு என்ன ஒண்ணும் இல்ல, முடிச்சு விட்டீங்க திமுகவை இதோட. இப்ப இந்த விஷயம் நடந்துருச்சுல, பாருங்க எதிர்வினைய என்ன. இந்த இந்த திமுக, இதுக்காக தான் நான் சொல்றேன், திமுகங்கிற இந்த புரோக்கர் சக்தி ஒழியணும். இது ஒழிக்காம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இது ஒழியணும். ரெண்டாவது, மக்களுக்கு அவேர்னஸ் வரணும். அவேர்னஸ் வரும்போது தான் பிரைவேடைசேஷனுக்கு இப்ப சப்போர்ட்டா நிக்க மாட்டான். இன்னைக்கு போய் எல்லாம் சப்போர்ட்டா நின்றுட்டு இருக்கான். இன்னைக்கு இப்ப தூய்மை பணியாளர்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாராங்கன்னு நீங்க பாத்துட்டீங்க. நாளைக்கு நீங்களும் நானும் இந்த தண்ணி பிரச்சனையில ஆகும். உங்க வீட்டுக்கு தண்ணி வராது, அவன் வீட்டுக்கு தண்ணி வராது, இங்க வராது, அங்க வராதுன்னு அவன் லாக் பண்ணிட்டு இருப்பான். இல்ல இப்போ கம்யூனிஸ்ட் கூட்டணியில இருக்காங்க. ஆனா இப்போ இப்போ தலித்தியம் பேசக்கூடிய நீலம் அமைப்பை நடத்திட்டு இருக்கிற ரஞ்சித் அவர்கள், அவரோட அமைப்பு இதெல்லாம் அமைச்சதான் அந்த நீலம், நீ யாரு பத்திரிகையாளர் எல்லாம் கேட்டாரு. ஸோ அவங்க திமுக அதிருப்தி மாதிரி இப்போ இன்னைக்கு இருக்கு வெளிப்படுத்துறாங்க. டோன்ட் vote for DMK கொத்துக்குறியெல்லாம் கூட போடுறாங்க. ஆனா எலெக்ஷன் வர்றப்போ இதே அதிருப்தியை எல்லாருமே மெயின்டைன் பண்ணுவாங்களா, இல்ல திருப்பி திமுகக்கே ஓட்டு போடுறாங்க? அதெல்லாம் பல்ட்டி அடிச்சிருவாங்க. நான் சிம்பிளா சொல்றேன், இவங்க அந்த மாதிரி உண்மையாவே மக்கள் மீது அக்கறை இருக்கிறவங்க செய்யற செயல்கள் எல்லாம் அவங்க செய்யறது இல்லை. எஜுகேட் பண்றது வேற, இந்த போராட்டத்தை தனதாக்கிக்கணும்னு நினைக்கிறது வேற. புரியுதா? மக்கள் போராட்டத்தை தனதாக்கிக்கணும்னு நினைச்சு அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த அரசியல தான் இன்னைக்கு எல்லா கட்சியும் பண்ணுது, எல்லா இயக்கங்களும் பண்ணுது. இல்ல அவங்க பேக் பண்ணாங்க இந்த போராட்டத்தை, நின்று கவரேஜ். அதுதாங்க, அந்த பேக் பண்றது மட்டும் இல்ல, அவங்க இன்னும் ஒரு படி நாங்க தான் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்ங்கிற மாதிரி அந்த ஒரு கிரெடிட்ஸை அவங்க எடுத்துக்க பாக்குறாங்க. இதுதான் நடக்குது. இது நடக்கும்போது என்ன ஆகும்னா, உன் மேல இருக்க கடுப்பும் சேர்ந்து அந்த மக்கள் மேல திரும்பும். சிம்பிள். இந்த மக்களுடைய போராட்டத்துல நீங்க எதிர்த்திருக்க வேண்டியது அந்த கம்பெனியை. அரசாங்கம் உங்களை கை கழுவிருச்சு. இப்ப அரசாங்கத்துக்கிட்ட நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க. இந்த கோரிக்கையை நீங்க ரிப்பன் பெண்டிங் வாசல்ல வைக்கிறீங்க. உங்களுக்கே தெளிவா தெரியும், அங்கதான் கொடியேற்ற போறாங்க, அதனால அப்புறப்படுத்திடுவாங்க. அங்க கண்டிப்பா அப்புறப்படுத்த போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன புருட்டாலிட்டி கையாளுவாங்கன்னு தெரியும். காவல்துறை கொண்டு நிப்பாட்டியாச்சு. புருட்டாலிட்டி நடக்கும்னு தெரிஞ்சிருக்கும். யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? அங்க இருந்து கொஞ்சபட்ச அறிவு படைத்த அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் இது தெரிஞ்சிருக்கும். எனக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், எளிய மக்களை, சிட்டிசன்ஸை கொடுமைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கொடியேற்றர் தான் ஒரு நாட்டின் ஜனநாயகம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. மக்கள் கன்சிஸ்டன்சி முக்கியம். போராட்ட தளத்துல கன்சிஸ்டன்சி முக்கியம். நீங்க சுதந்திர போராட்டத்தப்ப வெள்ளையன்கள் அடிச்சானுங்க, மக்கள் கிளஞ்சு போவாங்க, திரும்ப கூடுவாங்க, அடிப்பான், சுடுவான், ஒரு 10 பேர் சாவான், திரும்ப கூடுவாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்ததால தான் அவங்களால கரெக்டா பண்ண முடியல. சுதந்திர போராட்டம்ங்கிற ஒரு விஷயம்லாம் நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ல இப்ப நீங்க பாருங்க, இப்ப இந்த மக்களை அப்புறப்படுத்திட்டாங்களா, திரும்ப அவங்களால கூடவே முடியாது. எப்படி பீச்சில் யாரும் கூடவே முடியாதோ அந்த மாதிரி இதுதான் நடக்கும். அப்ப அந்த திரும்ப கூடுறதுங்கிறதுக்கான சூழலே ஏன் இல்லாம இங்க இருக்கு? அப்ப அதெல்லாம் உடச்செறியணும். அந்த சூழல் இல்லாம இருக்கக்கூடாது. நீ விலகி போக சொல்ற, ஓகே, கோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு, கோர்ட் ஆர்டர் கொடுக்குது போராடக்கூடாதுன்னு, நீதிமன்றம் ஆதரவு கொடுக்குது, மக்களுக்கு அங்க இடையூறா இருக்குன்னு. எங்க மக்களுக்கு இடையூறா இருந்துச்சு? தேன்மொழிக்கு தான் இருந்துச்சு. மக்களுக்கு இடையூறுன்னு சொல்லிட்டு தேன்மொழின்னு யாரோ ஒருத்தவங்க போய் கேஸ் கொடுக்க, இதுலாம் இந்த சட்டத்துல 1000 ஓட்டம் இருக்கு. முதல்ல எப்பன்னா பாதிக்கப்படுறவங்க மட்டும்தான் ஒரு கேஸை கொடுக்கணும்னு ஒரு சட்டம் இருந்திருக்கணும். இல்லைன்னா பாதிக்கப்படுறவங்களுக்கு பிரஜையாக இருந்து யாராவது ஒரு கேஸை கொடுக்கணும்னு இருக்கணும். சம்பந்தமே இல்லாத எவனாவது ஒருத்தன் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, அந்த பிரியாணி மேன் பிரச்சனை இல்ல, பூங்காவை பத்தி தப்பா பேசி விட்டாரு, அதனால அந்த பூங்காவுக்கு நான் வாக்கிங் போறேன், அதனால எனக்கு மனசு புண்ணா போச்சுன்னு ஒருத்தன் கேஸ் கொடுத்தானே. ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பாஸ்டரா சாரி பாஸ்டர்னு எங்க ஆளுக்கு சாரி இல்ல, அந்த மதத்தை புண்படுத்திட்டான் இப்படி எல்லாம் கேஸ் கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? சம்பந்தமே இல்ல எவனோ ஒருத்தன் கேஸ் கொடுப்பான், புண்படுத்திட்டான்னு. இதெல்லாம் நீதிமன்றமாக இருந்துச்சுன்னா இப்படிலாம் கேஸ் கொடுக்க கூடாதுங்க. நீ பாதிக்கப்பட்டியா, அவர் பேசியதுனாலயோ அவரோட செயல்னாலயோ உனக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இல்ல பொத்திட்டு போன்னு சொல்லணும். ஆனா பாருங்க, சம்மந்தம் இல்லாம பொதுமக்களுக்கு இன்னும் எந்த பொதுமக்கள் சொன்னாங்க? அப்பனா குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வான்னு சொல்லணும்.
அவங்க கிட்ட டாக்குமெண்ட் வாங்கிட்டு அவங்க ஆதாரோட வச்சு, ஆதார் தான் இருக்குல்ல, ஆதார் வாங்கி கையெழுத்து வாங்கிட்டு வாப்போ, அவங்க கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து எடுத்து எழுதிட்டு வாப்போ. அப்பதான் அந்த கேஸ் எடுத்துக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, பொதுமக்கள்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, உடனே அவங்களை கேட்டு இந்த மக்கள் இடையூறு. என்ன இடையூறு? பார்த்தாவே தெரியுது ரோடு அங்க இருக்கு, இவங்க போட்டு ரோட்டை கூட பிளாக் பண்ணல. இல்ல டெய்லி எல்லாம் போக்குவரத்து போயிட்டு அதுதாங்க, ரோடு கூட பிளாக் இல்ல, ரோட்ல ஒரு ஓரமா உட்காந்துருக்காங்க. இதுல என்ன இடையூறு வந்துருச்சு? அவங்க பாட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களை அப்புறப்படுத்தணும். உடனே நீதிமன்றம் வந்து உடனே அப்புறப்படுத்துங்க. வார்த்தைகளை பாத்தீங்களே, அவங்க என்ன குப்பையா? அப்புறப்படுத்துங்க. அவங்களுக்கு மக்களுக்கு உணர்வு இருக்கு, அவங்களுக்கு உணர்ச்சி இருக்கு, போராடுறதுக்கு உரிமை இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை தான் கொடுக்குது நமக்கு. அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள்னு சொல்லித்தானே ஒரு நீதிமன்றம் நிக்கணும். மக்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும்ல. இங்க வந்து மக்கள் தானே அரசர்கள், மக்கள் தானே அரசர்கள் இந்த நாட்டுக்கு. வேற யார் இந்த நாட்டுக்கு அரசர்கள்? மக்களால் ஆளப்படக்கூடிய நாடு இல்லையாங்க இது? அவங்க மக்கள் இல்லையா? மக்களுடைய கோரிக்கை என்னன்னு சொல்லி அந்த கோரிக்கையை உடனடியாக அரசு வந்து ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லணும். இல்லைங்க எங்களால முடிவெடுக்க முடியாதுன்னு சொன்னா என்ன விஷயம், நீதிமன்றம் முடிவு எடுக்கணும்னு நீதிபதி சொல்ல வேண்டாமா? அதிகாரத்தை எடுத்துக்கணும். உங்களால முடிவெடுக்க முடியாது, சரி ஓகே நீதிமன்றம் முடிவெடுக்கும், போ எடுத்து கொடுங்க. என்ன விஷயம்? ஏதோ கான்ட்ராக்டர் என்ன பிரச்சனை? சரி பழைய கான்ட்ராக்டர் இருக்கிறதே நீங்க கொடுங்க, என்னால கொடுக்க முடியாது, கிளம்பு கிளம்பு, கொடுக்குறேன் வரட்டும், வேற கான்ட்ராக்டர் பாருங்க. முடிஞ்சது இல்லைங்க, முடிஞ்சது இல்ல, செய்ய முடியும். நீதிமன்றம் நினைச்சா பண்ணலாம்ல, இதை ஏன் நீதிமன்றம் செய்யறது இல்ல? அதான் சொல்றேன், தெளிவாக யார் இல்லை தெரியுமா? நீங்களும் நானும். மக்கள் தெளிவு இல்லை உங்ககிட்ட. தெளிவு இல்லாதனால யாருக்கிட்ட கேள்வி கேட்கணும், எந்த கேள்வி கேட்கணும், என்ன மாதிரி போராட்டங்கள் செய்யணும், எந்த நேரத்துல கலையணும், எந்த நேரத்துல கூடணும். இல்ல இப்ப எப்படின்னாங்க, அவங்க என்ன ஒரு 12 நாள் கிட்ட போராடி இருக்காங்க, காசு இருந்திருக்காது, வருமானம், சாப்பாடும் சரியா சாப்பிட்டு. இப்ப பாருங்களேன், அவங்கள அப்புறப்படுத்தியும் கொடுமை அப்புறப்படுத்தி வரமாட்டாங்க. திரும்ப வெற்றியாவல அவங்களோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன். வரமாட்டாங்க. செலவுக்கு மேல காசு இருக்குமா அவங்க கிட்ட காசு இருக்காது. அவங்களால திரும்ப ஒரு போராட்டத்துக்குள்ள வர முடியாது. அவங்கள லாக் பண்ற மாதிரி எல்லா வேலைகளும் நடக்கும். அவங்க மேல, அவங்க குடும்பத்து மேல வேற வேற பொய் வழக்குகளை போடுவாங்க. திருட்டு, கஞ்சா, வாட் எவர் எதையாவது போட்டு அவங்கள லாக் பண்ணிடுவாங்க. இதுதான் நடக்குது, ஒவ்வொரு போராட்டத்திலையும் இதுதான் நடக்குது. அதனாலதான் அந்த போராட்டத்துக்கு அப்படிலாம் இல்லை. உண்மையான போராட்டம் என்ன தெரியுமா? மண்டைக்குள்ள இருக்கு, மூளைக்குள்ள இருக்கு. அந்த போராட்டத்துல முதல்ல தெளிவாகும். மக்கள் ஒருங்கிணையாம எந்த நன்மையும் நடக்காது இந்த நாட்டுல. எல்லா தரப்பும் மக்கள்கிட்ட ஒருமைப்பாடோ ஒருமித்த சிந்தனையோ, எது சரி எது தப்புன்னு சிந்திக்கிற ஒரு சிந்தனையோ கிடையாது. இன்னைக்கு திமுக கிட்ட எச்ச வாங்கி திங்கிறவனுங்க எல்லாம் என்ன பண்றானுங்க? வெக்கமே இல்லாம இந்த போராட்டத்தை என்ன சொல்லிட்டு இருப்பாங்க? முதல்வரை தப்பா பேசுறீங்களாடா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படிதானே வருது. சாபம் விடுறீங்களா? இப்ப இதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏன்பா அவங்க ஊதியம் உயர்வு கேட்டு போராடுறாங்க. அவங்களுக்கு அந்த பணியை உறுதித்தன்மையை கொடுக்கணும்னு கேட்கறாங்க. எந்த ஒரு உறுதித்தன்மையும் அந்த பிரைவேட் கொடுக்க முடியாது, பிரைவேட்டுக்காக அரசாங்கம் கொடுக்க முடியாது. அப்ப இது நீதிமன்ற நாச்சு எடுத்து உள்ள வந்து இதை நாங்க சரி செய்யறோம் ஏதாவது சொல்லலாம்ல. அது கூட செய்யல நீதிமன்றம், அவ்வளவுதான். இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. நான் சொல்றேன், மக்கள்கிட்ட நீங்க புரிதலை ஏற்படுத்தாமல், தெளிவை ஏற்படுத்தாமல் ஒரு புரட்சி என்பது இந்த மண்ணில் நடக்காது. மக்கள் பிரித்து அழிக்கப்படுவார்கள், உதைக்கப்படுவார்கள், மிதிக்கப்படுவார்கள், பெண்கள் சூறையாடப்படுவார்கள். காவல்துறையும் கூட அதுக்கு எந்தவித கண்ணியமும் காட்டப்படாது. ஒரு தாய்மார் அங்க அடிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறேன், நீங்க அடிக்கிறீங்களே, உங்களுக்கு அம்மா இருப்பாங்க, உங்க அக்கா இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்க தானே அவங்களுக்கும் ஒரு தம்பி இருக்கும், ஒரு குழந்தை இருக்கும், தாங்குவாங்களா அந்த அடிலாம்? எல்லாரையும் சகட்டு மணிக்கு உன் தம்பியை ஒருத்தன் போட்டு இப்படி அடின்னு அடிச்சா சகட்டு மணிக்கு அடிக்கிற, என்ன வெறுப்பு உனக்கு? அவ்வளவு வெறுப்பு. அவங்க என்ன, அவங்க எல்லாருக்கும் சொத்து, உங்க வீட்டு சொத்து ஏதாவது எழுதி கேட்டாங்களா? நாங்களாம் உழைக்கிறோம், அதனால இந்த காவல்துறை அதிகாரிகள் வீட்டுல சேர்த்துட்டு இருக்க சொத்தெல்லாம் எடுத்து கொடுங்கன்னு ஏதாவது கேட்டாங்களா? எதுக்கு இவ்வளவு கோவம் உனக்கு? அந்த மக்கள் பாவம்யா, பாவம். கொஞ்சம் ஒரு ஈவு இறக்க வேண்டாம்? நீ சமமா பாரு, இதா பாரு, அது வேற. அவங்களுடைய பொருளாதாரம் என்ன, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன, அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டம் இருக்கும் தெரியுமா? நீ ஒரு நாள் செஞ்சு பாரு, ஒண்ணு இல்ல, அந்த வேலையை ஒரு நாள் நீ செஞ்சு பாரு, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எவ்வளவு ஒரு மனசு திடம் இருந்தா அந்த வேலையை நீ செய்ய முடியும். சாதாரணமா யாராலையும் செய்ய முடியாது. போலீஸ் வேலை கஷ்டம்னா இது அதை விட கஷ்டம். அவங்களுக்கு வேற வழி இல்லை, அவங்க செய்யறாங்க. அவங்க அதுல இருந்து மேல மீடேறி வரணும், அவங்க குழந்தைங்க படிச்சு வேற இடத்துக்கு போகணும், இதெல்லாம் இருக்கு. ஆனா அவங்க யாருக்கா செய்யறாங்க? நாளைக்கு நம்ம குழந்தைகள் இந்த காசை வச்சு கொஞ்சம் படிச்சு கிடிச்சு மேல முன்னேறி போய்
இந்த தொழிலிருந்து வெளியில போகணும் அந்த எண்ணத்துல தான் அவங்க அப்பா அம்மாக்கள் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த வேலையை. இதுக்கு அடுத்து நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், ஒரு மிஷினையோ ரோபோட்டையோ செஞ்சு அது வந்து இந்த வேலையை செய்யற மாதிரி மாத்தணும். ஆனா அது வரைக்கும் அது இந்த டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்கு, வரும்போது அப்புறம் மனிதனோட இதுக்கு மனிதன் வந்து இறங்கி வேலை செய்ய தேவையில்லை, அந்த மாதிரி எந்திரங்கள் செய்யும்னு ஒரு நிலை ஒரு சமூகமா அதை நோக்கி நம்ம நகரணும், அதை நோக்கி தான் நம்ம நகர்றோம். அது வரைக்கும் இந்த நிலையில இருக்கக்கூடிய மக்களை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்னா அவங்களுக்கு ஒரு பொருளாதாரம் வேணும். அந்த பொருளாதாரம் இந்த தொழில் மூலியமா அவங்களுக்கு கிடைக்குது, அந்த தொழில் அவங்க செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு கண்ணியமான அந்த தொழிலாக அது மதிக்கப்படணும். அவங்கள மதிக்கப்படணும்ல, அவங்க எப்படி மதிப்பீங்க நீங்க? அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கும் போது தானே மதிப்பீங்க. சும்மா போயிட்டு ஒரு நாள் அவங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிட்றது முக்கியம் கிடையாது, அவங்கள மனுஷனா நீங்க நடத்திருக்கணும். இதுதான் நடத்துற லட்சணமா? சும்மா போயிட்டு உட்காந்துட்டு பக்கத்துல பந்தி போட்டு சாப்பிட்டாரு அது இல்ல. இப்ப நீங்களும் நானும் போய் உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு இல்லை, ஆனா உங்களால ஒருத்தரை கை நீட்டி அடிக்க முடியுமா? அந்த மாதிரி துப்புரவு பணி செய்யறவங்க அவங்களோட ஒரு ஆர்குமெண்டே வருது, நீங்க கை நீட்டி அடிச்சிருவீங்களா அவங்கள? எளியவங்கள் மீது உன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவதை விட ஒரு கேவலமான கொச்சைத்தனமான நடவடிக்கை உலகத்தில் வேற எதுவும் கிடையாது. அதைத்தான் இன்னைக்கு திமுக செஞ்சிருக்கு, அதைத்தான் இன்னைக்கு காவல்துறை செஞ்சிருக்கு, அதைத்தான் நீதிமன்றமும் செய்யுது. அதைதான் செஞ்சிருக்கீங்க. ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறான்னு நான் நம்புறேன். இன்னைக்கு வரைக்கும் கூலி கொடுப்பான், வாங்கிக்கோங்க. என்ன சொல்றேன்னு தெரியல பாரு. நன்றி.